உலகத்துல இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே வந்தா அவனால இந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது, அவனால நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது, அவனால ஆமென் நம்முடைய பட்டணத்தை ஆளுகை செய்ய முடியாது. அதனால்தான் அவன் நமக்கு விரோதமாய் எழும்பி ஆமென் நம்முடைய மனசு உடைந்து போகிற மாதிரி அவன் பேசுவான். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகிற மாதிரி பேசுவான். ஆமென். எல்லாரும் நம்மளை வெறுக்கிற மாதிரி பேசுவான், எல்லாரும் நம்மளை ஒதுக்குற மாதிரி பேசுவான். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமென் உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன்னால எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லி நம்ம மனசு உடைஞ்சு போகிற மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி ஆமென் நம்மளை செயல்படுவதை நிறுத்துவதற்கு அவன் முயற்சி செய்வான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி விடு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் வர்ற பிரச்சனையை பார்த்து நீ அதை ஆமென் ஸ்தோத்திரம் மூடி வைக்காத. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து ஆமென் சொந்த பந்தங்கள், உறவினர்கள் சொல்ற வார்த்தையை பார்த்து நீ மூடி வைக்காத, பிசாசு சொல்றதை பார்த்து நீ மூடி வைக்காத. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி விடு.